ஜெய் ஸ்ரீராம். என் யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இந்த சினிமா ஆக்ட்ரஸ் நல்லி நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே அவங்க ஹீரோயின் நடிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகான நடிகை, நல்ல டேலண்ட்டான நடிகை. 100வது நாளெல்லாம் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அவங்க சின்ன வயசில் நான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஃபேனு. இப்போ ரீசெண்டாக அந்த கருமாரியம்மன் கோயில், இந்த அம்மன் கோயிலெலாம் போகிறாங்க, பெண்களுக்கு புடவைலாம் கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்கள பார்த்தோன்னே பெண்களும் ரொம்ப கருமாரியம்மனே நேரில் வந்த மாதிரி ஃபீலிங் விட்டுக்கிறாங்க. அதாவது பக்திங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தான், சினிமாக்காரங்களுக்கு மட்டும் கிடையாது. பட் அவங்கள பார்த்தா நம்ம எக்ஸைட் ஆகிடுறோம். அதுதான் அதில் பாயிண்ட்டு. அவங்க உண்மையிலே பக்தராக தான் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்கள் காலனியில் கோயிலில் ரொம்ப பாலிடிக்ஸ் நடக்கும். பெண்கள் சாமி கும்பிட வராங்களே இல்லையோ, ரொம்ப பாலிடிக்ஸ் நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும், கோயிலுக்கு எதுக்கு வராங்கன்ட்டு. நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க, புடவையை பற்றி பேசிக்குவாங்க, நகையை பற்றி பேசிக்குவாங்க. அப்புறம் என்னடான்னா பாலிடிக்ஸ் வேறு நடக்கும். அதில் ஒரு லேடி ஒரு மலையாள லேடி ஒருத்தவங்க வருவாங்க. எனக்கு தெரிஞ்ச 30 வருஷமாக நான் அவங்கள பார்க்குறேன். வருவாங்க, யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க அதிகமாக. யாராவது கேட்டால் தான் பேசுவாங்க. சேரில் உட்காருவாங்க. அன்னன்னைக்கு அந்த இதுகள்லாம் படிப்பாங்கள்ல, கந்த சஷ்டி கவசம், அப்புறம் பிள்ளையாருது, அப்புறம் லலிதா சம்ஸ்கார் நாமம், என்னென்னமோ சொல்கிறாங்க, காயத்ரி மந்திரம், இதெல்லாம் உட்காந்து லேடிஸ் சில பேர் படிப்பாங்க. அந்த குரூப்பில் உட்காந்து அவங்களும் படிப்பாங்க. யார் கூடயும் எந்த ஒரு பேச்சும் வச்சுக்கமா அவங்க பாட்டு ரொம்ப பக்தை. எனக்கு அவங்க ஒருத்தரை பார்த்தா மட்டும்தான் எனக்கு கோயிலில் ஒரு இதாகிடுவேன், எக்ஸைட் ஆகிடுவேன். என்ன மற்றவங்களெல்லாம் பார்த்தா ஒரு சாமி கூட வர்ற மாதிரியே தெரியலையே, எதுக்கு இதெல்லாம் ஓவராக்ஷன் பண்ணுதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் பக்திங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தான். அவங்க சினிமா ஆக்ட்ரஸ் பண்ணால் தான் பக்தி, நம்மலாம் பண்ணாட்டா பக்தி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா அதில் அந்த கமெண்ட்டில் எழுதுகிறவங்கலாம் என்னமோ கருமாரியம்னா நேரில் வந்த மாதிரி எழுதுகிறாங்க. இது எப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ஓவர். அவங்களும் நம்மள மாதிரி சாதாரண மனுஷன் தான் நினச்சோம்னா இந்த ஓவராக ஃபீலிங் விட வேண்டிய அவசியம் வராது. அவங்க பக்தியை தான் இல்லைன்னு சொல்லலாம், அது 100% உண்மை தான். உண்மையிலே பக்தியாக தான் இருக்கிறாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.